ஹலோ எவ்ரிவன். போன வீடியோவில் சொன்ன மாதிரியே இந்த பீர்க்கங்காயோட தோலை வச்சுட்டு ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லைங்க, பீர்க்கங்காய் துவையல் தான். அதுக்கு ஒரு வடைச்சட்டியில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அந்த பீர்க்கங்காய் தோலை தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருங்க. அதை எடுத்து நல்லா வதக்கிடுங்க. லைட்டாக ப்ரௌன் ஆனால் போதும், ரொம்ப ப்ரௌன் ஆக்கிட வேணாம். லைட்டாக ப்ரௌன் ஆனதும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து கூல் டவுன் பண்ண வச்சுருங்க. அப்புறம் ஒரு 3 மிளகாய் போட்டு அந்த மிளகாவோட தோலில் ஒயிட்டாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதையும் அந்த தட்டில் எடுத்து வச்சுருங்க. அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை இதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு உளுந்தப்பருப்பு வந்துட்டு ஒரு 2 to 3 ஸ்பூன் போட்டுட்டு அதையும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. எல்லாத்தையுமே வந்துட்டு ரொம்ப கறிக்கிற வேணாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினோம்ல, அதுதான் லாஸ்ட் வரைக்கும் யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக எதுவுமே யூஸ் பண்ணிட வேணாம். இது எல்லாமே ஒரு தட்டில் வச்சுட்டு கூட ஒரு 4 வெள்ளைப்பூண்டு, கொஞ்சம் புளி, இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதே மாதிரி தேங்காயும் கொஞ்சம் மட்டும் துருவி வச்சுக்கோங்க. இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம அரைச்சிட்டா துவையல் வந்துடும். அவ்வளோதாங்க, உங்களுக்கு ஈஸி தான். கொத்தமல்லி சட்னி டேஸ்ட்டில் தான் இருக்கும். ரொம்ப எந்த டேஸ்ட்டும் நமக்கு தெரியும். பீர்க்கங்கானதும் ஐயோ நல்லா இருக்காது அப்படின்னு நினைப்போம். பட் கொத்தமல்லி சட்னி டேஸ்ட்டு தான் வரும் மோஸ்ட்லி. ஏன்னா நம்ம கொத்தமல்லியும் போட்டிருக்கனால. இது கூட கொஞ்சம் தண்ணி போட்டு அந்த துவையல் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதை நீங்கள் எல்லாத்துக்குமே சாப்பாடுக்குமே யூஸ் பண்ணலாம், இல்லை இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.